அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடுகள் சேர்ந்து தெருக்கள் ஆகின்றன. தெருக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊராகவோ அல்லது ஒரு நகரமாகவோ ஆகின்றன. சுவனத்து வீடுகளை நேற்று நாம் பார்த்தோம். அந்த வீடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நகரமாக காட்சியளிக்கின்ற சுவனத்து நகரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அந்த நகரம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். நேற்றிரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அதிலே கனவு கண்டேன். என்னை இருவர் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றவர்கள் தங்கமும் வெள்ளியினால் ஆன ஒரு நகரத்திற்கு கொண்டு சென்றார்கள். அந்த நகரத்திற்கு இடையிலே சில நபர்களை நான் சந்தித்தேன். அந்த நபர்கள் பாதி நீங்கள் எதை அருவருப்பாக சொல்வீர்களோ, அசிங்கமாக சொல்வீர்களோ அந்த அசிங்கமாக இருந்தார்கள். பாதி எதை நீங்கள் அழகென்று சொல்வீர்களோ அந்த அழகாக இருந்தார்கள். பாதி உருவம் அழகாகவும் பாதி உருவம் அசிங்கமாகவும் இருந்த சில நபர்களை என்னை பார்த்தார்கள், நான் சந்தித்தேன். அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, இந்த ஆறிலே மூழ்கி எழுங்கள் என்பதாக. அவர்கள் அந்த ஆற்றிலே மூழ்கி எழுந்தார்கள். அவர்களுடைய உடல் முழுவதும் அழகானதாக மாறிவிட்டது. பிறகு சொல்லப்பட்டது, இதுதான் ஜன்னத்து அதன் என்பதாக. பாதி அசிங்கமாகவும் பாதி அழகாகவும் இருந்தவர்கள் நல்ல அமல்களோடு சேர்ந்து தீய செயல்களையும் செய்து கொண்டிருந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜன்னத்து அதன் என்று ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திலே ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரம் முழுவதுமாக தங்கத்தாலும் வெள்ளியாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். காரைக்குடி என்கின்ற இந்த நகரம் முழுவதும் தங்கத்தால் ஆகியிருந்தால், வெள்ளியால் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும்? இதைவிட பல மடங்கு பெரியது சுவனத்தினுடைய நகரம். அந்த நகரம் முழுவதும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு அழகாக அவைகள் காட்சி தரும். ஒரு நகரம் என்று இருந்தால் கடை வீதிகளும் இருக்கும் அல்லவா? கடை வீதிகள் என்றால் நீங்கள் சாதாரணமாக கடை வீதிகளை கற்பனை செய்து விடாதீர்கள். பெரும் பெரும் நாடுகளிலே பெரும் பெரும் மால்களாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டீர்கள் என்றால் கடை வீதிகளுடைய பிரம்மாண்டம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னஃபில் ஜன்னத்தில் சூகா, சொர்க்கத்திலே கடை வீதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கடை வீதிகளுக்கு சுவனவாசிகள் செல்வார்கள். கடை வீதிகள் பொருட்களை வாங்கவோ விற்கவோ அல்ல. சொர்க்கத்திலே அதற்குண்டான எந்த தேவையும் இருக்காது. எந்த பொருளையும் வாங்குவதற்கோ விற்பதற்கோ எந்த தேவையும் இருக்காது. எதை நாடுகிறோமோ, எதை நினைக்கிறோமோ அவைகள் நமக்கு முன்னால் வந்து நிற்கும், நம்முடைய வாயிலே வந்து இருக்கும். அதுதான் சுவனத்துடைய பண்பும் கூட. இருந்தாலும் வீட்டிலேயே இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாக போர் அடித்து நான் வெளியே செல்லலாம் என்று எண்ணுகிறோம் இல்லவா? அதே போன்று அங்கும் அவர்கள் நினைப்பார்கள், வெளியே சென்று வந்தால் நன்றாக இருக்குமே என்று. அதன் அடிப்படையிலே கடை வீதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே, ஆம் இன்றைய தினம்தான், இந்த வெள்ளிக்கிழமையில்தான் சோனவாசிகள் கடை வீதிகளுக்கு செல்வார்கள். அப்படி அவர்கள் கடை வீதிகளுக்கு செல்லுகின்ற பொழுது வடக்கிலிருந்து ஒரு காற்று அவர்கள் மீது வீசும். அந்த காற்று அவருடைய உடலிலே பட்ட உடனே அவருடைய முகமும் அவருடைய உடையும் மேலும் அழகாகிவிடும். அரிசியிலிருந்து ஒரு காற்று வீசும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். இது வடக்கில் இருந்து வீசக்கூடிய காற்று. அவர்கள் கடை வீதியினுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், நீங்கள் இங்கிருந்து சென்றதற்கு பிறகு மிகவும் அழகாக மாறி வந்திருக்கிறீர்களே என்று சொல்லுவார்கள்.
அதற்கு இவர்கள் நீங்களும் மேலும் அழகாகி இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடைவீதி பற்றி இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னஃபில் ஜன்னதி லசுகா, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், சொர்க்கத்திலே ஒரு கடை வீதி இருக்கும். அந்த கடை வீதியில விற்பதும் வாங்குவதும் இருக்காது, மாறாக ஆண் பெண்களுடைய உருவங்கள் இருக்கும். சூரும் ரிஜாலி வன் நிசா, ஆண்கள் பெண்களுடைய உருவங்கள் இருக்கும். அந்த இடத்திற்கு செல்பவர்கள் அந்த உருவங்களை பார்த்து அது போன்று ஆக வேண்டும் என்று எண்ணினால் தஹல ஃபீஹா, அதிலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள், அதே போன்றே ஆகிவிடுவார்கள். யாரையாவது போன்று நாம் உலகத்திலே ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த ஆசையும் அல்லாஹு தஆலா சுவனத்திலே நிறைவேற்றி வைப்பான். ஆம், ஒரு பெண் ஆணாக நினைத்து ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தால், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணாக ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தால், அல்லது அவர்களை போல இவர்களை போல நான் இருந்திருக்க வேண்டுமே என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா, அந்த எண்ணமும் அந்த ஆசையும் சுவனத்திலே பூர்த்தி செய்யப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்தினுடைய ஆச்சரியங்கள் இன்னும் இருக்கிறது. அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். வெள்ளிக்கிழமையினுடைய இரவு நபிகளாரின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு என்று சொல்லுவார்களோ அவர்களுக்காக அத்அபு 70 காதிபன், 70 எழுத்தாளர்கள், நன்மைகளை எழுதக்கூடியவர்கள், அல்ஃப சபாஹின் 1000 காளைகள் நன்மைகளை எழுதி எழுதி கிடைத்து விடுகிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் என்றால், மிக அற்புதமான மிக உன்னதமான ஒரு ஸலவாத் இது. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன தகுதியோ, எங்களுக்கு அவர்களுடைய முழு தகுதியும் தெரியாது, அவருடைய முழு தகுதியையும் தெரிந்தவன் நீயே அவர்களுக்கு தகுதிக்குண்டான கூலியை முழுவதுமாக கொடுத்து விடு என்பது ஆழமான அர்த்தம் புரிந்த ஸலவாத் இது. நமக்கு மிக நெருக்கமான மிக பிடித்தமான ஸலவாத்தும் கூட. நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு. மலக்குமார்கள் களைத்து போகட்டும் நன்மைகளை எழுதி. வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.